ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு டிபெட் க்ரீம் ரிவ்யூ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் வந்து யார் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுறதுனா என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் க்ரீம் வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட்லலாம் வந்து இருக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக ஒயிட்னிங் வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேர்னஸ் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து சாஃப்டாகும் அண்ட் டேன்ஸ் ஆகட்டும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணும். மெலாஸ்மா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே கம்மி பண்ணும். அண்ட் இது வந்து நீங்கள் நைட் டைமில் மட்டும்தான் அப்ளை பண்ணும். ஸோ மார்னிங் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 15 கிராம் பேக்கில் வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இதில் வந்து கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது, பேரபன் இருக்குது, மெர்க்குரி கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக கெமிக்கல்ஸ் இருக்கிறனால நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும். நிறைய கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மெர்க்குரிஸ் வந்து நிறைய பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெர்க்குரிஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கிட்னி டேமேஜ் பண்ணும் அண்ட் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லாவே ஒயிட்னிங் பண்ணும். அதாவது டேன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நல்லாவே கிளியர் பண்ணி ஸ்கின் வந்து நல்லாவே ஒயிட்டனிங் வந்து கொடுக்கும். அதே டைம் வந்து இந்த க்ரீம் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ஒயிட்னிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணும். அதாவது நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போகும்போது ஸ்கின்னில் வந்து இரிட்டேஷன் ப்ராப்ளம் வரும், ஸ்கின் பர்ன் ஆகும், டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஸ்கின் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிடும். இதுவே நீங்கள் ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறவங்க லாங் டேர்ம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே டைம் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, ப்ரோக்கன் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த க்ரீம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷன் ப்ராப்ளம் இல்லைனா ரெட்னஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த க்ரீம் வந்து இன்க்ரீடியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, பேரபன்ஸ் இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து மெர்க்குரி இருக்குது. ஸோ அது வந்து ஹைலி டாக்ஸிக். நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணும். அதாவது நிறைய கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த மெர்க்குரி இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஹார்ஸ் ஒயிட்னிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் வந்து தின்னிங் ஆகும், இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இந்த க்ரீம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அதே டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் மார்னிங் டைமில் இதை சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது லாங் டேர்முக்கு இதோட எஃபெக்ட் இருக்கும் அண்ட் சன் ப்ரொடெக்ஷனுமே வந்து இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இந்த க்ரீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது எல்லா ஸ்கின் டைப்ஸ், அதாவது ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, ப்ரோக்கன் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்களுமே இந்த பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு இரிட்டேஷன், ரெட்னஸ் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே டைம் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங்காக பெர்மனெண்ட்டாக உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ண வேண்டாம். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண சீரம்ஸ் இல்லைனா ஸ்கின் லைட்னிங், பிரைட்னிங் க்ரீம்ஸ் இந்த மாதிரி ஃபார்மசி க்ரீம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். அதே டைம் வந்து உங்கள் ஸ்கின்மே டேமேஜ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி க்ரீம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த க்ரீம் வந்து ப்ரெக்னன்சி டைமில் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதே டைம் வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.